கபர்ல அடக்கம் செய்யப்படுகிறது. அந்த கபர்ல பாத்தீங்கன்னா இருள் நிறைந்தது. அந்த வீட்டுல மனிதனை கொண்டு அடக்கம் பண்ண உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவன் இடத்துல அழகான ஒரு முகத்தோற்றம் உள்ள ஒரு மனிதர் வருவார். அவர் இடத்துல இருந்து அழகான நறுமணம் வீசுகிறது. வந்து சொல்லுவாராம், உனக்கு நற்செய்தி பெருப்பா, சந்தோஷமாயிரி, கவலைப்படாத, நீ தனியாக இருக்கிறிய. அல்லாஹ் வாக்களித்தானா? அல்லாஹ்வுடைய ரசூல் வாக்களித்தார்களா? ஒரு நாள் நீங்கள் இறந்து போவீர்கள், கபர்ல அடக்கம் செய்யப்படுவீர்கள், மலக்குகள் வருவார்கள், விசாரிப்பார்கள், கேள்வி கேட்பார்கள், நீங்கள் பதில் சொல்வீர்கள், உங்களுடைய மனதை உறுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அந்த நாள் இந்த நாளுதான். இவருக்கு ஆச்சரியப்பட்டு இந்த மனுஷன் கேட்பானா, நீ யார்? சம்பந்தம் இல்லாம இங்க வந்திருக்கிறிய, வந்து இந்த செய்திகளை சொல்கிறாய், நீ யார் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுவாராம், நீ உலகத்தில் அல்ல சாலிஹான அமல் செய்தாயே, அந்த அமல் தான் இன்னைக்கு ஒரு பெரிய தோட்டத்தில் வந்து இருக்கிறது, நான் தான் உன்னுடைய சாலிஹான அமல் என்று சொன்ன உடனே, இறைவா உடனடியாக நீ என்ன செய்திரு, மறுமை நாளை கொண்டு வந்து விடு என்று அந்த அடியான் சொல்லுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான்.